நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கேரளாவில் இருக்கிற ஃபார்ம் விழாக்கு. நாங்கள் தியா குட்டிக்கு 6 மாதத்தில் குருவாயூரில் ஷோரூனுக்காக வந்திருந்தோம். அங்கே பிளான் பண்ணப்பயே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக நம்ம வந்து ஃபார்ம் விழாக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஈச் பர்சனுக்கு 200 ருபீஸ் டிக்கெட்டு. ரியாவுக்கு வந்துட்டு 100 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் டிக்கெட் தேவையில்ல. பாப்பா 100 கரெக்டாக இருந்ததுனால அவளுக்கு டிக்கெட் இல்லை. நாங்கள் 4 பேர்த்துக்கு மட்டும் 800 டிக்கெட் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து ஒர்த்து தாங்க. கன்ஃபார்ம் எல்லா சில்ட்ரன்ஸும் இருக்கவங்க இங்கே கூட்டிகிட்டு போய்க்கலாம். என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இங்கே தான் போகணும், ரியாவும் தியாவும் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஆனால் ஒர்த்து தான். இங்கே வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஜிராஃபி தான் இருந்துச்சு. எல்லோரும் கொடுத்துட்டாங்க சாப்பாடு. ஆனால் நான் கொடுக்கலையே, எனக்கு பயம். அது என் கையை கடிச்சிருமோன்றது பயம். எங்கள் அம்மா கொடுக்குறப்ப கூட கத்திக்கிட்டே இருந்தேன், அம்மா பக்கத்தில் பாப்பா இருக்குது, தியா இருக்குது, அவளை கடிச்சிட போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிற மாதிரியே கிடையாது. ஏய் நாங்கள் வருவோம், நாங்கள் கொடுப்போம், நாங்கள் போயிட்டே இருப்போம், அடுத்து என்ன குதிரையா, அதுக்கும் நாங்கள் கொடுப்போம்னாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேரட் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஒரு பயம், எனக்கு ஒரு பயம், என் மகளுக்கு என்னை விட ஒரு பயம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குதிரைக்கு கொடுக்கலான்னு நினச்சா அது சாப்பிட்றதுக்குள்ளே ரியா குட்டி நானாவது பரவாயில்ல கொடுத்துட்டேன், என் மகன் அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இங்கிட்டு டக்கு இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு அடியில் ஏதோ இருக்கும் போல இருக்குது சாப்பாடு. அது உள்ளே போய் இவ்வளோ அழகாக போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுச்சு தெரியுமா. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தியாக்குட்டி நல்லா ரசிச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அங்கே நாங்கள் போனது சம்மர் டைம்னாலும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் கை கழுவிட்டு இப்போது எதுக்காக ஃபீட் வாங்குகிறோன்னா மீன் கொடுக்க மீனுக்கு எல்லோரும் கொடுத்துட்டாங்க பாருங்களேன். எல்லாம் எங்கள் அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கை விட்டாங்க. ஆனால் நான் விடலையே, எனக்கு பயம், எல்லாமே பயம். அது என் கையை கடிச்சிருமோன்னு பயம். எனக்கு கொடுத்த ஃபீடை நான் சும்மா போய் தண்ணி உள்ளெல்லாம் கைவிட மாட்டேன், சும்மா மேலாகல தண்ணியில் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அதை நல்லா தொட்டு பார்க்க விடுது அந்த மீன். அதுகளுக்கு பயமே கிடையாது, நம்மளை பிடிச்சிருவாங்களோ எதுக்கும் பயம் இல்லை. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஈஸியாக அது உள்ளே கை விட்டுக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு கடிக்கும்னு. ஆனால் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி அமுத்தி தண்ணிக்குள்ளே விட்டுட்டாங்க. கடிக்கதா சொல்லு, கடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என் கையை உள்ளே தள்ளி விட்டாங்க. ஆனால் என்னோட 2வது பிள்ளை தியா குட்டி அது அழகாக வேடிக்கை பார்த்துச்சுங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. எனக்கு அவள் மீனை கண்டு ரசித்தா, ஆனால் நான் என் மகளை பார்த்து ரசித்தேன். என் மகள் பார்க்குறது குறுன்னு அது என்ன தெரியுதுன்னே தெரியல, அது பார்த்துக்கிட்டு இருந்தா. இங்கிட்டு பாப்கார்ன் நாங்கள் வாங்கிட்டு போனோம். நாங்கள் எதுக்காக பாப்கார்ன் வாங்கிட்டு போனோம்னா, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பாப்கார்ன் கொடுக்குறாங்கங்க. எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதுவும் சாப்பிடுது பாப்கார்ன் எல்லாத்தையுமே. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொடுத்த எல்லா பாப்கார்னையும் ஒரே ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்த பாப்கார்னை 2 பிரித்து அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி, அதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம்னு எங்கள் அப்பா ஷேர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஆட்டுக்குட்டியிலே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க, நிறையா ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க, எல்லா ஊர்களில் இருந்தும் வச்சுருந்தாங்க. இது ஜல்லிக்கட்டு மாடு, ரொம்ப குட்டியோண்டு மாடு. இதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க, பெரிய ஜல்லிக்கட்டு கிடையாது, மினி வெர்ஷன் நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு எங்கள் அம்மா ஃபீட் எல்லாத்துக்குமே போய் கையை நீட்டினாங்களா, ஆனால் இதுக்கு மட்டும் எங்கள் அம்மா கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு போல இருக்குது. கடைசி வரைக்கும் அது கொடுப்பாங்களா வெயிட் பண்ணி, அது பாவம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கையில் கொடுத்து தான் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அதில் கை நீட்டலையே. ஆனால் ஒரு சின்ன பையங்க வந்து இதுக்கு ஃபுட்டு கொடுத்தான். அவனுக்கு அது பயமே கிடையாது, அழகாக கை நீட்டினா அது சாப்பிட்டுச்சு, கையை கொத்தவே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கும் அதெல்லாம் தைரியமாக போகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. இது டக்கு. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எதையுமே தொடவே இல்லை. தியா குட்டி என் கையில் இருந்தனால இதெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்தேன் நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு. எங்கள் அம்மா எல்லாத்தையும் தொட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் தொட விடுதுங்க. நம்ம போய் நின்னாலே பக்கத்தில் வந்து நின்றுக்குதுங்க. அதுலேயே வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ அது ஒரு டக்குன்னா அந்த இதுலேயே ஹைட்டாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, குட்டியுண்டாக இருக்குதுங்க டக்குலேயே. ரொம்ப வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. தியா குட்டி ரியா குட்டி 2மே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சுங்க இந்த இடத்த.
இது டக்குகள்லாம் அங்கனக்குள்ளே ஒரு பாட் வச்சுருக்காங்க பாருங்களேன், அது ஃபுல்லாத்தையும் வாட்ரு நிரப்பி வச்சிடுறாங்க. இதுக்கு தண்ணி குடிக்க குடிக்க அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த இதுலேயே கலெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. இதுக எதுக்குமே அந்த வேலியை தாண்ட மாட்டேங்குதுங்க. இங்கே இருக்குது பாருங்களேன் கலர் கோழி, இதுக நம்ம நடந்து போனால் நம்ம ஊர்லலாம் கோழியெல்லாம் தெரிச்சு ஓடுங்க. இது வந்துட்டு அசால்ட்டாக நின்று யாரும் பிடிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு வச்சா பெசாட்டு மெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த ஏரியாவை தாண்டவே இல்லை அந்த கலர் கோழிகை எதுவும். இங்கிட்டு வந்து முயல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு வகையான முயல் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த இடத்துல நிற்க பிடிக்கல. இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நிறையா ஸ்மெல் அடிச்சிச்சு. நான் பாப்பா கையில் இருந்தனால நான் அந்த சைடு போயிட்டேன். ஆனால் இதில் எல்லா வெரைட்டியான முயலும் இருந்துச்சு. குண்டா, இதுக்கெல்லாம் கண் எங்கே இருக்குன்னே தெரியலங்க இந்த முயலுக்கு. இதுகளுக்கும் தண்ணி தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுகளுக்கு தண்ணி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இங்கிட்டு கேட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு 4 வகையான கேட் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த வகை பிடிக்குதோ நம்ம சொன்னோன்னா அந்த பூனைக்குட்டியை நம்மளுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த பூனைக்குட்டி தான் பிடிச்சிச்சான். இது ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுதுங்க. எங்கள் அம்மா முடியே எங்கள் அம்மா சேலையே முடி தான், அவ்வளோ முடி கொட்டுது. எங்கள் ரியா கிட்ட வாப்பப்பா தூக்குன்னா எங்கள் ரியா அதுவும் தூக்கலை. இங்கே ஆமை வந்து குழி தோண்டி படுத்துருக்கு. ஒரு வேளை அதுக்கு ஹீட்டாக இருந்துச்சோ என்னமோ தெரில, குழி தோண்டி படுத்துருந்துச்சு. இதில் ஒரு முடியே இல்லாமல் ஒரு பூனைக்குட்டி, இதுதான் அது, முடியே இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த பூனைக்குட்டியும் நம்ம வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த பூனைக்குட்டி பிடிக்குது நம்ம கையை காட்டுறோமோ அந்த பூனைக்குட்டியை நம்ம கையில் தூக்கி தந்துடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த பூனைக்குட்டி தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கங்காரு டைப் வச்சுருந்தாங்க, ஒரு 2 கங்காரு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு போனால் பாம்பை நம்ம கழுத்துலேயே போட்டு விடுவாங்க. எல்லாரும் போட்டாங்க, ஆனால் நான் போடலையே. எனக்கு அதுவும் பயம். சரி, எனக்கு தான் பயமாக இருக்குது, ரியா குட்டி நீ போட்டுக்கன்னா என் மகளுக்கும் பயம். முடியாது மம்மி அப்படின்னு ஓடி போயிட்டா. சரி மம்மி நீங்கள் தான் தைரியசாலியாச்சே நீங்கள் போடுங்க அப்படின்னா எங்கள் அம்மா நான் சுடிதார் போட்டு வந்தால் போட்டிருப்பேன், நான் saree கட்டியிருக்கேன் என்னால் போட முடியாதுன்ட்டாங்க. எல்லா வெரைட்டியான பாம்பும் இருந்துச்சு, எலி வகை எல்லாமே இருந்துச்சு. என்ன ஒன்றுன்னா எல்லாத்தையும் ரியா குட்டி பக்கத்தில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். நான் இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனதில்லை. ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் வில்லாக்கு தான் ஃபஸ்ட்டு நான் 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரேன். அதனால் அவள் எல்லா அனிமல்ஸையும் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்தது இல்லையா. அவள் எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள். ஆனால் இந்த பாம்பும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் அம்மாவுக்கு ஆசை, நான் கையில் தொட்டு பார்க்குறேன், கொஞ்சம் கையில் தொட விடுங்கன்னா அந்த பையன் போட வந்துட்டாப்புல எங்கள் அம்மா தெரிச்சு ஓடிட்டாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, சுடிதார் போட்டு வந்திருப்பேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த கிளி வந்து தண்ணி குடிச்சிச்சின்னு. அதுகளுக்கு தெரியுது இப்படி தான் தண்ணி குடிக்கணும்னு, அதுகளுக்கு தெரியுது சொல்லாமலே. அதுகளுக்கெல்லாம் நம்மளை விட அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி போல இருக்குது, எல்லாத்தையும் சொல்லாமலே புரிஞ்சுக்குது. இப்போ நிறையா பேத்துக்கெல்லாம் சொல்லி புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல அந்த விஷயத்தில். இது என்னன்னு தெரியலையே, உடைக்கானா நினைக்கிறேன். உடைக்கானா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுலேயும் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு இங்கிட்டு வந்தால் இது ஏதோ ஒரு மூவியில் இந்த குரங்கை நான் பார்த்துருக்கேன். அது எந்த மூவின்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. நீங்கள் எந்த மூவின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் இந்த வாதில் நான் எத்தனை குரங்கு இருந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நேரில் பார்த்து என்னாலே கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை குரங்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருவியா கிளியா, ஐயோ ஏதோ ஒரு பறவை இது ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றுக்கட்டில் பறந்துச்சுங்க. எங்கள் தியா குட்டினால் இதை பார்க்கவே முடியல. பாவம் அவன் 6 மாதம் தானே. சவுண்டு கேட்டு அந்த சைடு திரும்புறதுக்குள்ளே அது எங்கிட்டு ஓடிடுது. அந்த எருமை மாடு அங்கிட்டும் இங்கிட்டும் நவந்துக்கிட்டே இருந்துச்சு. சாரி, அது ஒரு பறவை, எருமை மாடு கிடையாது. அது இங்கிட்டும் இங்கிட்டும் நவந்துக்கிட்டே இருந்துச்சு. சில பறவை தான் உட்காந்துருந்துச்சு. அதெல்லாம் பாப்பா நான் வந்துட்டான்ல. இந்த வீடியோ கொஞ்சம் இந்த இடத்துல தான் வருது, அதனால் நான் உங்களுக்காக பார்ட் 2 வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய்.